கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு ஒரு 2 வசனங்களை மட்டும் நாம் உதாரணமாக பார்க்க போகிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். 103ஆம் சங்கீதம் 3வது வசனம். அக்கிரமங்களை அவர் நீக்கும் பொழுது நோய்களை குணமாக்குகிறார். அக்கிரமங்கள் நீக்கப்படுவது அதாவது ஆத்துமாவுல சுகத்தை காட்டுகிறது. நோய்களை குணமாக்குகிறார் என்பது நம்முடைய சரீரத்திலே அவர் வியாதியின் வல்லமையை அளிப்பதை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்துல திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்துல கொண்டு வரும் பொழுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்கிற வார்த்தையை தான் முதலாவது சொல்கிறார். முதலாவது அவனுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார். பிற்பாடு சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் வியாதியின் வல்லமையினால் பிடிக்கப்பட்டிருந்தால் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவையெல்லாம் மன்னியுமப்பா என்று சொல்லி கண்ணீரோடு கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் வல்லமையை அளிப்பார், ஜெயம் கொடுப்பார், சுகம் கொடுப்பார். ஆமென்.